يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலிக்குகிற எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டுமாக. ஒப்பற்ற நாயகம் முக்காலம் போற்றும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக இங்கு வந்திருக்கிற இன்னும் வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக மனமார்ந்த சலாத்தோடு துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே, அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் நாம் எல்லோரும் சென்ற வாரம் குறிப்பிட்டதை போல் ரஜபில் வீற்றிருக்கிறோம். ரஜப் என்பது உலமாக்கள் சொல்லுவார்கள், ரஜபுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அது ரசூலு ரமதான் என்பார்கள். ரமதானுக்கான தூதுவர் ரஜப் என்பார்கள். ரஜப் என்பது ரமதானுக்கான முன்னறிவிப்பு என்பார்கள். அன்புக்கினியவர்களே, அப்படி ரஜப் என்பது நம் எல்லோருக்கும் முன்னறிவிப்பாய் நமக்கு முன்னால் நிற்கிறது. நிறைய தகவல்களை இங்கு சொல்கிறது. என்ன தெரியுமா? இதற்கு முன்னால் நீங்கள் கடந்த நாட்களை போன்றில்லாமல் ரஜபான இந்த தூதுவர் வந்ததற்கு பின்னால் இனி இன்னும் நிறைய இறைவன் அருளால் நிரப்பப்பட்ட, இறைவன் அருளால் சொரியப்பட்ட பெரும் பெரும் நாட்கள் உங்களை அடையவிருக்கிறது. அது பின்னால் வருகிற மெஹராஜை போல், ஷபே பராத்தை போல், அதை தொடர்ந்து வருகிற ரமலானை போல், அதற்குள் வீற்றிருக்கிற லைலத்துல் கத்ரை போல், இப்படி நிறைய பெரும் பெரும் இறைவன் அருளால் நிரம்பிய நாட்களை நீங்கள் அடையவிருக்கிறீர்கள். எனவே உங்களுக்கு தயாரிப்பு என்பது அவசியம். விதைக்க வேண்டிய மாதம் ரஜப் என்பார்கள் உலமாக்கள். அன்புக்கினியவர்களே, அப்படி ரஜபில் வீற்றிருக்கிற நாம் பின்னால் தொடர்ந்து வர இருக்கிற இது போன்ற அற்புதமான நாட்களில் நம்முடைய வாழ்வியலை எவ்வாறு வாழ வேண்டும் என்பது கவனிக்கத்தக்கது. அன்புக்கினியவர்களே, தாபிஈன்கள் சஹாபாக்கள்கிட்ட ரஜபு மாதத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்களாம். தாபிஈன்கள் சஹாபாக்கள்கிட்ட பிரதானமாக கேட்கிற கேள்வி, ஹஸரத் இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ் போன்ற பெரும் பெரும் அறிஞர்களின் வாழ்க்கையில் அவர்கள் கேட்ட கேள்வி, ரஜப் வந்துவிட்டால் சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையை மாத்திடுவாங்க. அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே மாறி இருக்கும். எப்படி தெரியுமா? இபாதத்துல இதைவிட பெரும் ஆர்வம் கொண்டவர்களாக, வணக்க வழிபாடுகளில் ஆக துடிப்பு கொண்டவர்களாக ரஜபிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இதை பார்த்த மாணவர்கள் கேட்பார்களாம், கைஃப தஸ்தக்பிலு ரமதான். சஹாபாக்கள் பெருமக்கள்கிட்ட தாபீன்கள் கேட்கும் கேள்வி, நீங்க எவ்வாறு ரமலானை வரவேற்பீர்கள்? கைஃப தஸ்தக்பிலு ரமதான். அதற்கு சஹாபாக்கள் பதில் சொல்வார்கள், நஸ்தக்பிலுஹு பிகல்பி சலீமின் வஹுல்கி அதீமின். நாங்கள் ரமலானை உள பரிசுத்தத்தோடு வரவேற்போம், உயர்ந்த பண்புகளோடு வரவேற்போம். இதுதான் நாங்கள் ரமலானுக்காக செய்கிற தயாரிப்பு என்பார்கள். அன்புக்கினியவர்களே, நம் ரமலானுக்கு செய்ய வேண்டிய ஆக முக்கியமான மிக முதலாவதான தயாரிப்பு என்பது நம்முடைய குணநலன்களை உருவாக்குதல், உற்பத்தி செய்தல், உயர்ந்த பண்புகளாக உருவாக்குதல். அன்புக்கினியவர்களே, ரமதானுடைய துவக்கம் உங்க எல்லாருக்குமான மனதில் விதைக்க வேண்டிய சிந்தனை, அல்லாஹ்வினுடைய மாதம் ரமதானை அடையவிருக்கிறேன். நான் முதல்ல எனக்கு விதைக்க வேண்டிய, நான் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த ரமலானுக்கான தயாரிப்பாய் கல்பே சலீம் வகுல்கே அதீம்,
உயர்ந்த உள்ளமும் சுத்தமான எண்ணமும் வேண்டும். இதுதான் ரமதான்ல உங்களுக்கு ஆக முக்கியமான விஷயம். அன்புக்கினியவர்களே, எத்தனையோ அமல்கள் செய்யலாம், எவ்வளவோ அமல்கள் செய்யலாம், ஆனால் உலப்பரிசுத்தம் இல்லாத அமல்களுக்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பில்லை. எத்தனையோ பெரும் பெரும் ஆபிதுகளாக இருக்கலாம், பிறர்களின் உள்ளத்தை காயப்படுத்தி அமலோடு அல்லாஹுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அன்புக்கினியவர்களே, முதலாவது செய்தியாக ரஜப் தரவிருப்பது உங்களுடைய உருவாக்கம் முதலில் உங்களுடைய குணநலன்களில் வேண்டும். ஆக நம்முடைய குணநலன்களை நாம் இங்கு சரி செய்யணும். ரமலானுக்கு தேவையான, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான குர்ஆனில் நபிமார்களுடைய குணங்கள் 3. இந்த 3 குணங்கள் ரமலானுக்கும் அவசியம், வாழ்க்கைக்கும் அவசியம். குர்ஆன் நெடுகிலும் நபிமார்கள், எல்லா நபிமார்களுக்கும் பிரதானமான 3 குணங்கள். இந்த குணம் நமக்கு ஆக அவசியமானது. அதில் முதலாவது என்ன தெரியுமா? முஜாஹதா. முஜாஹதா முஜாஹதா வென்றால் அல்லாஹுக்காக தன்னை அர்ப்பணித்தல், அல்லாஹுக்காக தன்னை முழுமையாக சரணாகதியாக்குதல். இதுதான் முஜாஹதா என்று பொருள். அன்புக்கினியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் எத்தனையோ நாட்கள் நாம் என்னென்ன விஷயங்களுக்காகவோ அர்ப்பணிச்சிருக்கோம். நம்ம கல்விக்காக, ஸ்கூலுக்காக, குழந்தைகளுக்காக, தாய் தந்தைக்காக, என் மனைவிக்காக, இந்த பொருள் மீது பிரியம், எனவே அதற்காக என்று எல்லாவற்றுக்குமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களை, சில காலங்களை அர்ப்பணித்திருப்போம். உலமாக்கள் சொல்வார்கள், வாழ்க்கையில் ஆக சிறந்த அர்ப்பணம் என்ன தெரியுமா? அல்லாஹுக்காக நீங்க அர்ப்பணிக்கிற 1 மணி நேரம், 1 துளி நிமிடம், இது உங்களுடைய வாழ்க்கையில் ஆக சிறந்தது என்பார்கள். ஆக சிறந்தது. இன்னொரு கருத்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுவாங்க. வாழ்க்கையிலே ஒரு மனிதன் ஆக கஷ்டப்படுவான் மறுமையில். எதை நினைத்து தெரியுமா? என்னுடைய வாழ்க்கையில இந்த நேரத்தை என் ரப்புக்காக செலவு பண்ணலையேன்னு சொல்லி கவலைப்படுவான். அப்படிப்பட்ட நேரம் என்று உலமாக்கள் பதிவு செய்வார்கள். அன்புக்கினியவர்களே, வருகிற நாட்கள் நாம் கடந்தவையை போன்றல்ல, ஆக பிரம்மாண்டமான நாட்கள், இறை அருளை தனக்குள் கொண்டு இருக்கக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் முதல் தேவை என்ன தெரியுமா? முஜாஹதா, அர்ப்பணித்தல், மார்க்கத்துக்காக, ரப்புக்காக அர்ப்பணித்தல். இதற்கு முன் உதாரணம் சஹாபாக்களை தவிர வேற யாரையும் நீங்க காட்ட முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையில் அர்ப்பணித்த மாதிரி அல்லாஹ் அக்பர் வேற யாரையும் நீங்க பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட அர்ப்பணம், அல்லாஹுக்காக ஒரு விஷயத்தை அர்ப்பணிப்பது என்றால் அதற்கு ஆக பெரும் சால பொருந்துவர்கள் சஹாபாக்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிப்பார்கள் தன்னுடைய சிறிய தந்தையை பற்றி. அவருடைய பெயர் அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய ஹதீஸ் ரொம்ப அற்புதமான ஹதீஸ், புகாரி முஸ்லிமில் வரும் இந்த ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனஸ் பின் நதுர் வருவார். பத்ர் போருக்கு பின்னால் வந்து சொல்வார், யா ரசூலல்லாஹ், நான் பத்ர் போரில் கலந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அது போர் என்று தெரியாது. புறப்படும் போது ஏதோ ஒரு படை வருகிறது, அதை தடுத்து வழிமறைக்க என்பதால் தேவைப்படும் சில சஹாபாக்களை நீங்கள் கூட்டிக் கொண்டு சென்றதால் எனக்கு சில தேவை அந்த நேரத்தில் இருந்ததால் என்னால போருக்கு வர முடியல. ஒருவேளை நான் அந்த போருக்கு வந்திருந்தேன்னா அல்லாஹ் உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருப்பேன்னு உங்களுக்கு காமிச்சிருந்திருப்பான். மதீனாவுக்கு வந்தவுடன் அனஸ் பின் நதுர் பேசுகிறார், அல்லாஹ் வந்தவுடன் நான் அந்த போருக்கு கலந்திருந்தா அந்த போரில் நான் என்ன செய்திருப்பேன் என் ரப்புக்காக என்பதை அல்லாஹ் உங்களுக்கு காமிச்சிருப்பான். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, வாய்ப்பு கிடைக்கல. ரொம்ப கவலையோட இதை சொல்றாரு. சில சஹாபாக்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க, போருக்கு வரல, நாமளான என்ன நினைப்போம், போருக்கு வரல, வீரவசனம் மட்டும் பேசுறாரு, கலந்துக்கிட்டாருன்னு அல்லாஹ் காமிப்பா இப்படின்னு. சில சஹாபாக்கள் பார்த்தார்கள், போருக்கு வராம பேசுறாரு, அவருடைய ஆதங்கம் அது என்று கடந்துட்டாங்க. உஹது போர் வந்தது. அதே அனஸ் பதிவு செய்கிறார்கள், உஹது போருடைய சமயம் எப்படி உஹது மாறுச்சென்றா முஸ்லிம்களுக்கு மிக பெரும் பதிலடியாக மாறியது உஹது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்த அந்த அமைப்பில் ஒரு சின்ன குழப்பம், அதுல அப்படியே போர் தலைகீழாக மாறுகிறது. மாறி எல்லா முஸ்லிம்களும் நாலாபுறமும் முஸ்லிக்கீன்களால் சூழப்பட்டு அடிக்கப்படுகிறார்கள், கொடுமை செய்யப்படுகிறார்கள். எல்லா முஸ்லிம்களும் பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு ஷஹீது, பெருமானார் மரணிச்சுட்டாங்கன்னு இன்னொரு பக்கம் தகவல். இது எல்லாத்துக்கும் நடுவில் அந்த போர் பூமியில் புழுதிக்கு நடுவில் நம்ம என்ன செய்யறோம், யாரை இழந்துட்டோம், அடுத்து நம்முடைய நகர்வு என்ன, எதுவுமே தெரியாம நிற்கதியாக நிற்கிற சஹாபாக்கள் பயப்பட்டு திரும்பி ஓடி வர்றாங்க. உஹது களத்தில் இருந்து வெளியே வர்றாங்க. வந்ததற்கு பின்னால் தெரியும் நாயகத்துக்கு எதுவுமே இல்லை, பெருமானார் எங்களோடு தான் இருக்கிறார்கள், ஒரு ஆஸ்வாசம். பெருமானார் வெளியே வந்த உடனே எல்லா சஹாபாக்களுக்காகவும் துஆ செய்தார்கள்.
துவா செஞ்சுட்டு யார் யார் இருக்கிறாங்கன்னு தேடினாங்க. அந்த சமயத்தில் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார். யா ரசூலல்லாஹ், கலங்கி போய் வந்தார். கலங்கி போய் ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான திடுக்கத்தில் வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்ன ஆனது தெரியுமா? மா அஸ்ததஅது யா ரசூலல்லாஹ் மா ஸனஅ வ இன்னி லா அஸ்ததஅது மா ஸனஅ. யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், ஒரு நபரை நான் பார்த்தேன், அவரை போன்று செய்ய சக்தி எனக்கு ஒருபோதும் கிடையாது. ஒரு பதட்டத்தில் சொன்னாங்க. பெருமானார் கேட்டாங்க, என்ன ஆச்சு? யா ரசூலல்லாஹ், போரினுடைய நிலவரம், எல்லாரும் பயந்து பின்னாடி வந்தோம், நிலை தடுமாறி பின்னால் தடுமாறி வருகிறோம். ஆனால் எதிரிகளை நோக்கி ஒரே ஒரு நபர் மட்டும் எங்களுக்கு எதிராக ஓடினார். அது யார் தெரியுமா? அனஸ் பின் நதர். அல்லாஹ் எனக்கு காட்டுவான், அந்த வாய்ப்பு வரும்னு காத்திருந்தார்கள் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி. அந்த அனஸ் பின் நதர் மொத்த படையும் பின்னாடி போகுது, அனஸ் மட்டும் முன்னோக்கி போகிறார். அவர் ஓடி வந்து என்னுடைய சட்டையை பிடிச்சு எனக்கு முகத்திற்கு நேராக நின்று சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா சஅத் அல் ஜன்னா வ ரப்பி, யா சஅத் அல் ஜன்னா வ ரப்பி, சஅதே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், சொர்க்கம் சொர்க்கம் என்று கத்தினார். கத்திட்டு சொன்னார், இன்னி லஅஜிது ரீஹ ஜன்னா மின் தூனி உஹதின், இந்த உஹதில் எனக்கு சொர்க்க வாசனை வீசுகிறது. நான் சொர்க்கத்திற்காக, என் அல்லாஹ்வுக்காக முன்னேறி செல்கிறேன், நான் முன்னாடி போகிறேன்னு முழு படையும் பின்னால் வந்த போது ஒரே ஒரு நபர், ஹஜ்ரத் அனஸ் பின் நதர் ரலியல்லாஹு அன்ஹு, அத்தனை முஸ்ரிக்கீன்களுக்கு நடுவில் வாள் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ரப்பே என்ற ஒரே முழக்கத்தோடு உள்ளே போனார். என்னவானது என்று தெரியவில்லை யா ரசூலல்லாஹ். போர் முடிவில் நிற்கிறோம். அந்த மனுஷன மாதிரி என்னால செய்ய முடியாது. நடுங்கி போய் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உள்ள போய் தேடுங்க, அனஸ் எங்கன்னு தேடுங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கிற ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்கிறார்கள், நாங்கள் போய் தேடினோம், வஜத்னாஹு, அவரை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். எப்படி தெரியுமா பெற்றுக்கொண்டோம்? பில்அம் வ ஸமானின தர்பத்தன் பிஸைஃபின் வ ஸஹ்மின், அம்புகளால், ஈட்டிகளால், வாளால் 80க்கும் மேற்பட்ட வெட்டுகள் சுமந்த உடலாய் அந்த உடலை பெற்றுக்கொண்டோம். பார்த்த உடனே இதுதான் அனசன் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. எப்படி உடல் இருந்துச்சுன்னா, மத்தலபிகில் முஷ்ரிகூன், முஷ்ரிக்கீன்கள் அவரை துண்டு துண்டா சிதைச்சிட்டாங்க. கண்டுபிடிக்க முடியல எங்களால. துண்டு துண்டா சிதைக்கப்பட்ட உடல் அது. கடைசியாக விரலுடைய நெகத்தை வச்சு அனசனுடைய சகோதரி கண்டுபிடித்தார், இதனுடைய சகோதரருடைய உடல்னு. அந்த அளவுக்கு உடல் கோரமாக சிதைக்கப்பட்டு கிடந்தது. அப்போ சொன்ன வார்த்தை அனஸ் பதிவு செய்கிறார், எங்கள் காதில் ஒலித்ததுல அல்லாஹ் எனக்கு பதில்ல களத்தை கொடுத்திருந்தான், அந்த களத்துல நான் நின்றிருந்தேன்னா என் ரப்புக்காக என்ன செய்திருப்பேன் என்பதை அல்லாஹ் காட்டியிருப்பார். அதை உஹதில் காட்டியதுதான் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இதை சொல்லிட்டு ஒரு ஆயத்தை ஓதினார்கள். அல்லாஹ் இறக்கிய இந்த ஆயத் அப்படியே அனசுக்குத்தான் என்பது போல் எங்களுக்கு தெரிந்தது. என்ன ஆயத்து தெரியுமா? அல்லாஹ் சில பேர் இப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான். அவர்கள் அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை சத்தியம் செய்கிறார்கள், செஞ்சு அதை முடிக்காம மூத்தா போகிறதில்லை. அப்படிப்பட்ட பட்டியலில் நாங்கள் அனஸை பார்த்தோம் என்று முடிப்பார். அன்புக்கினியவர்களே, இதுதான் சஹாபாக்கள். அல்லாஹ் என்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டா அந்த வாய்ப்புக்காக தன்னை முழுசா அர்ப்பணிப்பார்கள். அன்புக்கினியவர்களை, இந்த அர்ப்பணிப்பு என்பது கஷ்டம்தான், மனசுக்கு ஏற்றுக்கிறதுதான். தொழுகணும் என்பது கஷ்டம், தொழுகை என்பது கஷ்டம், துஆங்கிறது கஷ்டம், அல்லாஹ்வுக்காக திக்ர்னு சொல்லி அமர்ந்தது கஷ்டம், பொய் சொல்லா வாழ்க்கை, புறம் பேசா வாழ்க்கை கஷ்டம். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குஜிபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத், நரகம் என்பது மனோ இச்சைகளால் பூட்டப்பட்டிருக்கிறது. யார் அந்த மனோ இச்சைகளை அதிகமாக செய்வார்களோ அவர்களுடைய முடிவு நரகம்தான். ஒஹுஜிபத்தின் நாரு பில் மகாரி, மனசுக்கு வெறுக்கத்தக்க செயல்களால் தான் சொர்க்கம் மூடப்பட்டிருக்கிறது. யார் அதை செய்வார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு. தொழுகைங்கிறது கஷ்டம், நோன்புங்கிறது கஷ்டம். அன்புக்கினியவர்களே, அமல்கள் கஷ்டம்தான். ஆனால் ஒரு கட்டம் வரும், எப்படி மாத்திரை கசப்பு தான், அதை சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. எப்படி அதே போல் அமல்கள் செய்ய ஆரம்பத்தில் அது கஷ்டம்தான், அது சாப்பிட பின்னால் ஒரு ருசி தரும். அந்த ருசியினுடைய நிலை என்ன தெரியுமா? கடைசியாக சொர்க்கத்தில் கொண்டு போய் நிறுத்தும். இதுதான் பெருமானார் சொன்னார்கள், ஹுஜிபத்தின் நாரு பில் ஷஹவாத், நரகம் என்பது மனோ இச்சைகளால் பூட்டப்பட்டது.
நஃப்ஸுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், அவனுக்கு பிடிக்கும், இப்படியே செய்து செய்து உங்களுடைய வாழ்க்கையை அழித்தது போதும். அல்லாஹுக்கு பிடிக்கும் என்று மாறுங்கள். மாறினா என்ன தெரியுமா ஆகும்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா. யார் எங்களுக்காக வேண்டி முயற்சிக்கிறார்களோ, எங்களுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபலனா, என் வழி அவர்களுக்கு காட்டுவேன். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பெருமானார் ஒரு ஹதீஸில் விளக்குவார்கள், என் வழியை அவர்களுக்கு காட்டுவேனுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? என்கிட்ட அவங்களை கூட்டிட்டு வந்துருவேங்கிற பொருள். என்கிட்ட கூட்டு வந்துருவேன் பொருள். பெருமானார் சொல்வார்கள், இதா தகர்ரபல் அப்து இலா ஷிப்ரன். அல்லாஹ் ஹதீஸை குதுசியில பேசுவான், என்னுடைய அடியான் என்கிட்ட ஒரு ஜான் நெருங்கி வந்தா, தகர்ரப்து இலைஹி ذراعன், அவன்கிட்ட நான் ஒரு முலம் நெருங்கி வருவேன். ஒரு முலம் நெருங்கி வருவேன். வைதா தகர்ரப்து இலைஹி ذراعன் தகர்ரப்து மின்ஹு பாஅன், அவன் ஒரு முலம் நெருங்கி வந்தால் நான் பல முலம் நெருங்கி வருவேன். பாஅன், பல முலம் நெருங்கி வருவேன். வைதா அதானி யம்ஷி, அவன் நடந்து வந்தால் அதைது ஹர்வலா, நான் ஓடி வர்றேன். சுருக்கமா என்ன தெரியுமா? ரப்பு கதவை திறந்து காத்துக்கிட்டு இருக்கிறான், உங்களுக்காகவும் எனக்காகவும். இந்த செய்தியை சொல்வதுதான் ரஜம் என்பது. அன்புக்கினியவர்களே, நம்முடைய எஜமானன் நமக்காக காத்திருக்கிறான். அடிமைகள் போய் கேட்பதற்கு தயங்குகிறோம், வெட்கப்படுகிறோம், ரப்பை மறந்து நிற்கிறோம். இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்து வெளிவந்து அல்லாஹுவே சரணாகதி என்று நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய அற்புத நாள்கள், பிரம்மாண்ட நாட்கள், வரக்கத்தான நாட்கள் வரவிருக்கிறது. அன்புக்கினியவர்களே, தயாராகுங்கள். முதலாவது என்ன தெரியுமா? முஜாஹதா, அல்லாஹுக்காக அர்ப்பணித்தல். நம் இலக்கு என்ன தெரியுமா? இந்த 2 மாசத்துல எனக்கான இலக்கு, எல்லாரும் முடிவு செய்யுங்க, எனக்கான இலக்கு என் ரப்பு, என் அல்லாஹ். இந்த ரமலான் முடிகிற போது எனக்கான பரிசா என் பாக்கெட்டுக்குள்ள இருக்கிற கல்புக்கு குடிகொள்ள வேண்டும் என் ரப்பை. என்னுடைய இலக்காக அல்லாஹுவை தீர்மானித்து நகருங்கள். அல்லாஹ் அந்த ரமலானில் உயர்ந்த ரமலானாக ஆக்குவானாக. அன்புக்கினியவர்களே, முதலாவது முஜாஹதா, ரப்புக்காக தன்னை அர்ப்பணிக்கணும். கிடைக்குகிற வாய்ப்புகளில் அல்லாஹ் அந்த வாய்ப்பை நசீபாக்குவானாக. 2வது, குர்ஆன் நெடுவரும் நபிமார்களுக்கான பண்பு என்ன தெரியுமா? 2 பண்புகள். அதில் முதலாவது, தவறு செஞ்சுட்டா அந்த தவறை உடனே ஒத்துக்குவாங்க, தலை சாய்த்து ஒத்துக்கொண்டு தௌபா பக்கம் போயிடுவாங்க. இது நபிமார்களுடைய பண்பு. நீங்க குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற உலுல் அஸும், உயர்ந்த நபிமார்கள் என்று அல்லாஹ் பட்டியல் போட்டிருந்திருப்போம். எல்லா வாழ்க்கையும் எடுத்து பாருங்களேன், அவங்க எல்லா வாழ்க்கையிலும் இந்த ஒரு வார்த்தை, இந்த ஒரு வசனம் குர்ஆன்ல இல்லாம இருக்காது. அல்லாஹும்ம ஃபிர்லி, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நான் நிகழ்வுக்காக புரிதலுக்காக சில சம்பவங்கள் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சுட்டாங்க, அது இயல்பு. கனி உண்ணக்கூடாது என்பது அல்லாஹுவின் கட்டளை. ஏதோ ஒரு சூழ்ச்சியால் அந்த கனியை பிரித்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு தப்புன்னு தெரிஞ்ச உடனே அல்லாஹ் குர்ஆனில் பேசுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, அல்லாஹ் நான் எனக்கே அநியாயம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் நான் எனக்கே அநியாயம் செய்து கொண்டேன். வஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ என்ன மன்னிச்சு எனக்கு நீ இரக்கம் காட்டாட்டி லனகூனன்ன மினல் காசிரீன், நான் அழிஞ்சு நாசமாயிருவேன். நான் எனக்கு வர்ற முசீபத்துகளுக்கு பெரும் காரணம் என்ன தெரியுமா? நான் செஞ்ச அநியாயம். என் ரப்பு எனக்கு அநியாயம் செய்யவே மாட்டான், அல்லாஹ் எனக்கு அநியாயம் செய்யவே மாட்டான். எனக்காக கதவை திறந்து 24 மணி நேரமும் என் அடியானுக்காக எதிர்பார்க்குகிற அல்லாஹ் எவர் அடியானுக்கு அநியாயம் செய்வார்? என் ரப்பு எனக்கு அநியாயமே செய்ய மாட்டான். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் நான் எனக்கே அநியாயம் செஞ்சுக்கிட்டேன், நானே நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு, என் மேல இரக்கம் காட்டு. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா, அல்லாஹ் அவர்களை மன்னித்தான் என்பது வரலாறு. இப்படி எத்தனையோ வரலாறுகள் சொல்லலாம் அன்பானவர்களே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், உலகத்தில் அனுப்பப்பட்ட லட்சக்கணக்கான நபிமார்கள்ல தூதர், ரசூல் என்ற பட்டம் 313 நபிமார்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் தனி ஷரியத் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல முதல் நபி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும், கப்பல் கட்டணும், வெள்ளம் வரும், அந்த கப்பல்ல யார் யாரை ஏத்தணும் எல்லாம் அல்லாஹ்ட்ட இருந்து லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. எல்லாம் ஏறிட்டாங்க கப்பல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்று மகன்கள்ல ஒரே ஒரு மகன் மட்டும் காஃபிர், ஏற மறுக்கிறாரு. அல்லாஹ்ட்ட கெஞ்சுறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவன்கிட்ட கெஞ்சினாங்க, அவனும் ஏத்துக்க முடியல. இப்படி உரையாடல் நடக்கும் போது பெரும் அலையால் அவன் மூழ்கடிக்கப்பட்டு மரணிக்கப்பட்டான். இந்த வழியில அதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் உடனே அந்த கப்பல்ல முசல்லா விரிச்சு அல்லாஹ்ட்ட கையெழுதி துவா செஞ்சாங்க. என்ன துவா செய்தார்கள்? அல்லாஹும்ம இன்னபினி வ அஹ்லி, அல்லாஹ் அது என் புள்ள தானே, என் குடும்பம் தானே, அவனை கொஞ்சம் காப்பாத்திரு.
நாளைக்கு நரகத்திலிருந்து உன்னை காப்பாத்திரு. இந்த துவா இதை கேட்ட உடனே அல்லாஹ்வுக்கு பெரும் கோபம். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுவார், நூஹே உங்களுக்கு எதுல அறிவில்லையோ, எந்த விஷயங்களில் உங்களுக்கு தெளிவில்லையோ, இதே வாசகம் குர்ஆன்ல எடுத்து பாருங்க, உங்களுக்கு எந்த விஷயங்களில் அறிவு சரியான முறையில் இல்லையோ, ஞானம் இல்லையோ, அதை நீங்கள் தொடக்கூடாது, இது தவறு. யார் காஃபிரோ அவனுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுதல் ஒரு நபிக்கு பொருத்தம் அல்ல. எனவே நீங்கள் செய்தது தவறு, அவன் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல. அல்லாஹ் முடிப்பான். இதை முடிச்ச உடனே தம் பிள்ளைய கண்ணுக்கு முன்னாடி பறி கொடுத்தாத்தான் அல்லாஹ்வினுடைய கோபத்தை கண்ணால பார்த்த உடனே அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா வரும்? ரப்பி இன்னி அஊது பிக அன் அஸ்அல மா லைஸ பிஹி இல்ம். அல்லாஹ் எனக்கு எதுல இல்ம் இல்லையோ, எதுல விளக்கம் இல்லையோ, அறிவு இல்லையோ, அதை இனிமேல் உங்ககிட்ட கேட்கறத விட்டு உங்ககிட்ட இருந்து பாதுகாப்பு தேடுறேன். என் புள்ள, என் ரத்தம், நான் தூக்கி வளர்த்ததுதான். ஆனால் என் ரப்புக்கு அது சரியில்லை என்றால் அல்லாஹ் எனக்கு அது வேண்டாம். நான் கேட்டது தப்பு தான். இல்லா தகுஃபில்லி வ தர்ஹம்னி அகூன மினல் ஹாசிரீன். அல்லாஹ் நீ என்னை மன்னிக்காட்டி நான் நஷ்டவாளியா போயிடுவேன், என்னை மன்னிச்சது, இனிமேல் கேட்கவே மாட்டேன். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா. நான் சொல்லிக் கொண்டு வந்தது அன்புக்கினியவர்களே, நபிமார்களுடைய ஆக தலைவியர்ந்த பண்பு தப்புன்னு தெரிஞ்சுட்டா உடனே ஒத்துக்கிட்டு தலை சாஞ்சிருவாங்க, உடனே தோச்சுக்கிட்டு மன்னிப்பின் பக்கம் தௌபாவின் பக்கம் விரைஞ்சிருவாங்க. எத்தனை நிகழ்வுகள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஏதோ ஒரு சின்ன தப்பு, என்ன தப்பு செஞ்சாங்க குர்ஆன்ல வரல, ரொம்ப சின்ன தப்பு, ஒரு தவறு செய்துட்டாங்க. செஞ்ச உடனே தாவூதினுடைய நிலையை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், வஸ்தக்ஃபிர் ரப்பஹு. சின்ன தப்பு செஞ்ச உடனே அல்லாஹ்ட்ட உடனே பாவ மன்னிப்பு கேட்டாங்க. கேட்டு வகர்ர ராக்கிஅன், ருகூல கடந்து வ அனாப், அல்லாஹ்வின் பக்கமே அழுது 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 மீழ்ந்தார்கள். அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. அந்த மன்னிப்பை அல்லாஹ் ஏற்கும் வரைக்கும் ருகூல இருந்து எந்திரிக்கல. நபிமார்களுடைய உயர்ந்த பண்புக்கினியவர்களே, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஒன்று பனி இஸ்ராயில், இன்னொன்று பனு ஃபிரௌன். ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருவரும் பனி இஸ்ராயிலும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நடந்த ஒரு சின்ன சிக்கல், வாக்குவாதத்தில் இடையில போன ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் லேசா ஃபிரௌனுடைய கூட்டத்தை சார்ந்த ஒருத்தனை அடிக்க அவன் உடனே மௌத்தா போயிட்டா. அது தக்தீர். மூசா அலைஹிஸ்ஸலாம் இதற்கு காரணம் சொல்லலை. அல்லாஹ் இது சைத்தான் செஞ்சுட்டா, சைத்தான் வந்து இப்படி பண்ணிட்டா, இவருக்கு தெரியாம நடந்துச்சு, எந்த காரணமும் சொல்லல. உடனே செய்தது தவறு. ரப்பி இன்னி பலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர்லி. அல்லாஹ் நான் எனக்கே அநியாயம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிரு. எந்த நபிமார்களும் அல்லாஹ் நீ இப்படி பண்ணிட்டேயே, எனக்கு நோய் வந்துருச்சு, எனக்கு கஷ்டம் வந்துருச்சு, எனக்கு வியாபாரத்தில் நஷ்டம் வந்துருச்சு, யாரும் இப்படி சொன்னதே கிடையாது. அல்லாஹ் நான் எனக்கு அநியாயம் பண்ணிட்டேன். கஷ்டம் வருகிற போதெல்லாம் அவங்களுடைய உயர்ந்த வார்த்தை என்ன தெரியுமா? ரெண்டு தான். அல்லாஹ் நான் எனக்கே அநியாயம் செஞ்சுட்டேன், ஏன்னா என் ரப்பு எனக்கு அநியாயம் செய்ய மாட்டான். இதுல உறுதியா இருந்தாங்க. இதுதான் யகீன். அல்லாஹ்வின் மீது கொள்ள வேண்டிய உயரிய யகீன்ல முதலாவது, என் ரப்பு எனக்கு அநியாயமே செய்ய மாட்டான். இந்த உணர்வு இருந்தால் நம்பிக்கையவர்களை வாழ்க்கையில ஒரு இடத்துல கூட சறுக்க மாட்டாங்க. எனவேதான் எல்லா நபிமார்களும் என்ன தப்பு செஞ்சாலும் முதல்ல வந்து அல்லாஹ் நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் அநியாயம் செஞ்சுட்டேன், என் ரப்புக்கு என்ன நீ மன்னிச்சிரு, நீ மன்னிக்காட்டி நான் என்னவாகுவேன். எனவே அன்புக்கினியவர்களை நான் சொல்லிக் கொண்டு வந்தது நபிமார்களுடைய பண்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுத்த மக்ஃபிரத்துக்கான துவா. ரொம்ப நீண்ட நேரம் இல்லாததால் சுருக்கமாக சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக கற்றுக் கொடுத்த துவா. எல்லா நேரமும் அவங்களுடைய நிலைகள் அதிகமாக செஞ்ச அமல் என்ன தெரியுமா? இஸ்திக்ஃபார், அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுதல். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பாங்க, நாங்கள் பெருமானாரை என் கண் கொண்டு பார்த்திருக்கிறேன். ஒரு மஜ்லிஸ்ல உட்காருவாங்க, உட்கார்ந்து ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைஹி, ரப்பிக்ஃபிர்லி வதுப் அலைஹி, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, என் பாவ மன்னிப்பை நீ ஏற்றுக்கோ, இப்படி ஒரு மஜ்லிஸ்ல மட்டும் 100 தடவை சொன்னார்கள், நான் என் கண் கொண்டு பார்த்தேன் அப்படின்ட்டாங்க. பாவமே இல்லாத பெருமானாரனுடைய வாழ்க்கையில் வெறும் ஒரு சபையில் மட்டும் 100 முறை அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள் என்றால் நாம நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு செய்யணும் யோசிச்சு பாருங்க அன்புக்கினியவர்களே. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அற்புதமான துவா, பெருமானாருடைய துவா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுல உட்கார்ந்து இந்த துவாவை சொல்லி அல்லாஹ்ட்ட அழுன்னு அழுகுவாங்களாம். அழுது அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் தாடிய நினைச்சு, நான் பக்கத்துல படுத்திருப்பேன், என்னுடைய காலில் கீழே அந்த தண்ணீர் சொட்டு தெரிக்கும், அந்த அளவுக்கு அழுவார்கள். என்ன துவா தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர்லி கத்தியத்தி, அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு. வஜஹ்லி, அல்லாஹ் நான் அறியாமையில நிறைய தப்பு செஞ்சிருந்திருப்பேன், அதையெல்லாம் மன்னிச்சிரு.
வ இஸ்ராஃபி, அல்லாஹ் நான் வரம்பு மீறி நிறைய தப்பு செஞ்சிருப்பேன், இதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் பெருமானார் அப்படி செய்பவர்கள் இல்ல, உம்மத்துக்கு சொல்லி தர்றாங்க. நான் வரம்பு மீறி செஞ்சிருந்திருப்பேன், என்ன நீ மன்னிச்சிரு. வமா அன்த அலமு பிஹி மின்னி, அல்லாஹ் என்னை விட என்னை பத்தி உனக்குத்தான் நல்லா தெரியும். நான் என்னென்ன செஞ்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியாது, உனக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் மன்னிச்சிரு, எல்லாத்தையும் மன்னிச்சிரு. அல்லாஹும்ம குஃபிர்லி ஹஸ்லி, அல்லாஹ் நான் கேலிக்காக சில விஷயங்கள் செஞ்சிருப்பேன், அதை யாரையாவது கஷ்டப்படுத்திருக்கலாம், மன்னிச்சிரு. வஜித்தி, நான் வேண்டும் என்று வினயமாக சில விஷயங்கள் செய்திருக்கலாம், மன்னிச்சிரு. வஹதஇ, நான் தவறுதலாக செஞ்சிருக்கலாம். வஅந்தி, நான் வேண்டுமென்றே செய்திருக்கலாம், எல்லாத்தையும் மன்னிச்சிரு அல்லாஹ்னு சொல்லி பெருமானார் இரவு நேரத்தில் நடுநிசையில உட்கார்ந்து இந்த உம்மத்துக்கு சொல்லி தர்ற பாடம் என்ன தெரியுமா? இஸ்திக்ஃபார். இஸ்திக்ஃபார். பாவமே செய்யாத நபி, ஏன் நபிமார்கள் கூட தப்பு செஞ்சுட்டா தௌபால உட்கார்ந்தாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறே இல்லாமல் தௌபால உட்கார்ந்திருந்தாங்க. இதுதான் இந்த உம்மத்திற்கான வரப்பிரசாதம். அன்புக்கினியவர்களே, அப்ப நாம அந்த இஸ்திக்ஃபார்ல, பாவ மன்னிப்பு தேடுதல்ல, அல்லாஹ்வின் பக்கம் விரைதல்ல எந்த அளவுக்கு கவனத்தோடு இருக்கணும், எவ்வளவு கவனத்தோடு இருக்கணும். ஆக வருகிற உயர்ந்த நாட்கள்ல மிக முக்கியமான தேவை அன்புக்கினியவர்களே, பாவங்களை மனதார ஏற்று அல்லாஹ்விட்டையும் அடியார்கள்ட்டையும் மன்னிப்பு தேடுறது. மன்னிப்பு தேடுறது. ஒரு முறை ஒரு நிகழ்வு, மஸ்ஜித் நபவியில ஒரு போருக்காக வேண்டி சஹாபாக்கள் எல்லாம் தயாராகிட்டு இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் உள்ள தயாராகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசுகிற போது அதற்கு அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கருத்து சொல்றாங்க. இந்த போர்ல இந்த மாதிரி இதை செய்யலாம். கூட ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அப்துல்லா இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் இருக்கிறாங்க. அபூ தர் சொல்றாங்க இது செய்யலாம், இது செய்யலாம். இதை கேட்டிருக்குமா ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க இது வேண்டாம், இது செய்யக்கூடாது. அபூ தர் மீண்டும் சொல்கிறார் இல்ல இதை செய்யணும். பிலால் சொல்றாங்க இது சரி வராது, செய்யக்கூடாது. இதை கேட்டுக்கிட்டே இருந்த ஹஜ்ரத் அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து சொன்னாங்க யா இப்ன சவுதா உஸ்குத், ஓ கருப்பினத்து பெண்ணின் அடிமை மகனே அமைதியார் அப்படின்ட்டாங்க ஒரு கோவத்துல. சொன்ன உடனே ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முகமே வாடிடுச்சு. அடுத்த வார்த்தை பேசல, மஜ்லிஸ் வந்து எந்திரிச்சு போயிட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு போன உடனே அபூ தருக்கு மனசுல ஒரு வருத்தம், அவசரப்பட்டமே, ஆனா வெளிப்படுத்தல, அவசரப்பட்டமே. பிலால் ரலியல்லாஹு தலை குனிந்து தலை தொங்கி வெளியே போனாங்க. பெருமானார் உள்ள வர்றாங்க. பிலாலுடைய முகத்தை பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தன் தோழர்களுடைய முகத்தை பார்த்தோன்னு தெரியும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க என்னாச்சு, ஏன் இவ்வளவு வருத்தமா வெளியே போறீங்க. அப்போ இவங்க சொல்றாங்க அபூ தர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு யா ரசூலல்லாஹ், அவரை நான் மன்னிச்சிட்டேன், ஆனா மனசு ரொம்ப வருத்தமா இருக்கு, நான் போறேன் இங்க இருக்க நான் விரும்பலன்னு போயிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ தரை உள்ள போய் கூப்பிட்டாங்க. அபூ தர் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு தெரியுமா? இன்னும் அறியாமையிலேயே ஊறி கிடைக்கிறீரா? இஸ்லாத்தில் நுழைந்து விட்டு இன்னும் அறியாமை சிந்தனையிலேயே இருக்கிறீரா? எதுக்கு நீங்க பிலாலை பார்த்து அந்த வார்த்தை சொன்னீங்க? அபூ தர் அழுதுட்டாங்க. யா ரசூலல்லாஹ் நான் கோவத்தில் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் அபூ தர் நான் தவறு செய்து விட்டேன், இப்பயே பிலால்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன், பிலால்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். பிலால் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த வக்து பாங்க சத்தம் கேட்டாதான் இங்கே வருவாங்க, பாங்க சொல்றதுக்கு தான் வருவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஹஜ்ரத் அபூ தர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டு தெருவில் போய் நின்றாங்க. அவங்க வர்ற வரைக்கும் வீட்டு வாசல்லே நின்றாங்க. பாங்க சொல்லக்கூடிய நேரம் அடுத்த வக்துக்கு உள்ள இருந்த ஹஜ்ரத் பிலால் வெளியே வர்றாங்க. வீட்டு வாசல்ல படுத்துட்டாங்க. படுத்து சொன்னாங்க. இதை பார்த்தோன்னு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அபூ தர் என்ன பண்றீங்க? இல்ல பிலால், இந்த அபூ தர் மனதில் குறைசி போல பெருமையால் தவறு செய்து விட்டேன், அந்த காலில் போட்டிருக்கிற செருப்போடு இந்த முகத்துல நீங்க காலை வைக்கணும், அப்பத்தான் இந்த மனசுல இருக்கக்கூடிய பெருமைகள் எல்லாம் அழியும். நீங்கள் காலை வைங்க, நீங்க காலை வைங்க, எந்திரிக்க மாட்டேன் நீங்க மன்னிக்காம. பிலால் சொல்றாங்க நான் உங்களை மன்னிச்சுட்டேன். இல்ல, இந்த உள்ளத்துல எப்போது அந்த பெருமை வந்ததோ, இந்த குலத்தினுடைய பெருமை வந்ததோ, பிலாலே உங்களுக்கு முன்னால் நான் அற்பமானவன், நீங்கள் செய்த தியாகங்களுக்கு முன்னால் நான் அற்பமானவன், அந்த செருப்பு காலை கொண்டு இந்த கன்னத்துல வைக்கணும், நான் அப்பதான் எந்திருப்பேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை போய் தூக்கி பிடிச்சி கட்டி அணைத்து சொன்னாங்களா, இது அல்லாஹ்வுக்காக சஜிதா செய்யற முகம் இல்லையா? இதுல இந்த பிலால் போன்ற அடிமையின் கால் பட்டால் என் ரப்பு ஏற்றுக்கொள்வானா? அதுக்காக எந்திரிங்க, அதுக்காக எந்திரிங்க. எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு நான் உங்களை அப்பவே மன்னிச்சுட்டேன், மனசுல சின்ன சின்ன கவலைகள், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஷைத்தான் நமக்கு மத்தியில சின்ன சின்ன விளையாட்டுகள் செய்து விட்டார், வாங்க ஒன்னா போலன்னு கைப்பிடிச்சு மஸ்ஜித் நபவிக்கு வந்தாங்க. அன்புக்கினியவர்களே, நான் சொல்லி கொண்டு வந்தது பாருங்கள், அபூ தர் ஆக உயர்ந்தவர்,
பெரிய செல்வந்தர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஒரு ஆள். ஆனால் மார்க்க பார்வையில் அல்லாஹ்வின் பார்வையில் அவர் உயர்ந்தவர், அது வேறு விஷயம். ஆனால் தப்புன்னு தெரிஞ்ச உடனே வீட்டு வாசல்ல போய் கடந்தார் என்பது வரலாறு. அன்புக்கினியவர்களே, நான் சொல்லிக் கொண்டு வந்தது, இது போன்ற தவறுகள் என்றால் உடனடியாக நாம் அந்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்திலும் வேறு ஏறேனும் மனிதர்களிடத்திலே தவறு அவர்களிடத்திலும் மன்றாட வேண்டும், மன்னிப்பு பெற வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் எதிர்நோக்குகிற நாட்கள் அது போன்றவை. இறுதியாக என்ன தெரியுமா, மூன்றாவது பண்பு நபிமார்களுடைய பண்பு. அன்புக்கினியவர்களே, நபிமார்கள் செய்த அடுத்த பண்பு என்பது, அதே போல் பிறர்கள் தவறு செஞ்சுட்டா, தனக்கு அநியாயம் செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்டு வந்தாங்கன்னா உடனே மன்னிச்சிருவாங்க. அந்த நேரத்தில் வீராப்பா இருக்க மாட்டாங்க. தாங்களும் தப்புக்கு போய் மன்னிப்பு கேட்பாங்க. பிறர்கள் தவறென்று உணர்ந்து மன்னிப்பு கேட்க வாசலுக்கு வந்துட்டா இறங்கி போயிடுவாங்க. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். உடன் பிறந்த சகோதரர்கள் 10 பேர் கொண்டு போய் கிணத்துல போட்டுட்டு வந்தாங்க. மீண்டும் ஒரு காலம் வருகிறது, சாப்பாடுக்கு சாப்பாடு இல்லை, ஆகப்பெரிய பஞ்சம். பையை தூக்கிட்டு அந்த நாட்டினுடைய அரசர் ஹஜ்ரத் யூசுப் தன் தம்பினே தெரியாம முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சாப்பாடு வேணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கலங்கி போயிட்டாங்க. என்னுடைய தந்தையின் மகன்கள், நபியினுடைய வாரிசுகள் இப்படி நிற்கிறதா? இன்னொரு அரசன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறதா? வேண்டாம், நான் தான் யூசுப், நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அன்புக்கினியவர்களே, மன்னிப்பு தவறை உணர்ந்து ஒருத்தன் நிற்கிற போது உடனே மன்னிக்கிறது இந்த ரப்பினுடைய பண்பு. இதுதான் குர்ஆன் நெடுகளும் நபிமார்களுடைய பண்பு. இது அவசியமாக நாம் கடைபிடிக்க வேண்டும். அன்புக்கினியவர்களே, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, இறுதியாக நிகழ்வு சொல்லின் தெய்வுக்கு வருவேன். ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்றைய நாட்டில் ஒரு பகுதிக்கு அவங்க ஹலீஃபா. மக்காவில் அவங்களுக்கு சொந்தமான ஒரு இடம், அது பக்கத்துலேயே ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜுபைருக்கு சொந்தமான இடம். 2 தோட்டமும் பக்கத்தில். முஆவியாவுடைய அடிமைகள் இந்த தோட்டத்தில் வேலை செஞ்சு அறுவடை செய்வாங்க. பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் முடிந்த அளவுக்கு செய்வாங்க, விட்டுருவாங்க. இது என்ன நடக்குதுன்னா, நல்ல அறுவடை நேரம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தோட்டத்தில் வேலை செய்கிற அடிமைகள், நம்மால் அரசர் தானே அப்படின்னு பக்கத்து தோட்டத்துக்கு போய் அங்கே இருக்கிற பழங்களையும் எடுக்கிறாங்க. இதை பார்த்து ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜுபைருக்கு ரொம்ப கோவம். முஆவியா ரலியல்லாஹுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. முதல்ல என்ன இப்படியெல்லாம் செய்கிறாங்க, இந்த மாதிரி என் தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாது, வரம்பு மீறினாங்க. முதல் கடிதம் போச்சு, பெருசாக பதிலே வரலை. 2வது கடிதம் போகிறது. அதில் அப்துல்லா பின் ஜுபைர் ரொம்ப கோவப்பட்டு கடுமையான வாசகங்கள் எழுதி அனுப்புகிறாங்க. என் தோட்டத்துக்குள்ள உங்கள் ஆட்கள் வர்றாங்க, அதை நீங்கள் கண்டிக்கலண்டா மிகப்பெரிய விஷயமாக நிற்கணும், அல்லாஹ் உன்னை மன்றத்தில் முறையிடுவேன், உங்களை சும்மா விட மாட்டேன். கடுமையான வாசகங்கள் எழுதப்படுகிறது. நேரம் அந்த கடிதம் போச்சு. முஆவியாவுடைய மகன் யசீது கைது அந்த கடிதம் முதல்ல போனுச்சு. அதை வாங்கி படித்தாரு. படித்தோடனே யசீதுக்கு ரொம்ப கோவம். முஆவியாட்ட கொண்டு வந்தாங்க. தந்தையை இங்கே பாருங்கள், அப்துல்லா பின் ஜுபைர் கடிதம் எழுதியிருக்கிறாரு, உங்களை எவ்வளவு திட்டி எழுதியிருக்கிறாரு பாருங்க, எவ்வளோ கடுமையான கடிதம், நீங்கள் எவ்வளோ பெரிய சலீஃபா, ஒரு படை அனுப்பணும் அவருக்கு எதிராக. இப்போவே சொல்கிறேன், ஒரு படை போய் அப்துல்லா பின் ஜுபைரை தூக்கிட்டு வரணும். முஆவியா அந்த லெட்டரை வாங்கிட்டாங்க. யசீது, நீ உட்காரு முதல்ல. அப்துல்லா பின் ஜுபைர் யார் தெரியுமா அப்படின்ட்டு அவங்க ஒரு தாள் எடுத்து கடிதம் எழுதினார்கள். அப்துல்லா பின் ஜுபைருக்கு என்ன எழுதினார்கள் தெரியுமா? அப்துல்லா பின் ஜுபைரே, நீங்கள் எவ்வளவு பெரிய ஆள், நீங்கள் என் கூட சாதாரண ஒரு நபர், என் கூட நீங்கள் சண்டை போடலாமா? என் மேலே நீங்கள் கோபம் வைக்கலாமா? யார் தெரியுமா நீங்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாளில் எனக்கு சொர்க்கத்தில் ஹவாரியன்களாக 2 பேர் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஹவாரியன்கள்னா உற்ற நண்பர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உற்ற நெருக்கமானவர்களுக்கு ஹவாரியன்கள் என்று குர்ஆன் சொல்லும். அதே வசனத்தை சொல்லிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் எனக்கான ஹவாரியன்கள் 2 பேர். ஒன்று ஹஜ்ரத் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, உஹது போர்ல பெருமானாருக்காக வேண்டி கவசமாய் நின்று தன் உயிரை விட்டவங்க ஹஜ்ரத் தல்ஹா. 2வது ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட 2 சஹாபி. அதில் ஜுபைரினுடைய மகன் தான் அப்துல்லா பின் ஜுபைர். இப்படிப்பட்ட உயர்ந்த ஹவாரியன்கள் என்று போற்றப்பட்ட தந்தையினுடைய பிள்ளை நீங்கள் அப்துல்லா. உங்ககிட்ட போய் நான் சரி சமமா நிற்க முடியுமா? நீங்க மன்னிச்சாதான் அல்லாஹ் என்ன மன்னிப்பான். உங்கள் பொருத்தம் தான் என்னுடைய பொருத்தம். எனவே அந்த தோட்டமும் சரி, அந்த தோட்டத்தில் வேலை பார்த்த அடிமைகளும் சரி, இனிமே உங்களுக்கு சொந்தம், உங்களுக்கு தான் சொந்தம். கடிதம் எழுதி அனுப்பிட்டாங்க. அனுப்பிட்டு தன் மகன் யசீதுக்கு சொன்னாங்க, யசீத், நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கணும். 1, மன் அசா,
மன் அசாசாத, ஒரு தலைவனுக்கான அழகு என்ன தெரியுமா? யார் பிறரை மன்னிப்பானோ அவன் தான் உண்மையான தலைவன்டாங்க. ரெண்டாவது சொன்னாங்க வமன் ஹலும ஆதும, யார் சகிப்புத்தன்மையோடு இருக்கிறானோ சமூகத்தில் அல்லாஹ்வால் அவனே மதிக்கப்படுவார். எனவே எல்லா விஷயத்திலும் சகிப்புத்தன்மையோடு இருங்க, மன்னியுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்னு சொல்லி மகனுக்கு உபதேசம் செய்தார்கள். ஹஸரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்கினியவர்களே, நாம் சொல்லிக் கொண்டு வந்தது நாம் நெருங்கவிருக்கிற அற்புதமான நாட்கள், ரொம்ப அற்புதமான நாட்கள். கவனத்தில் வையுங்கள். நாம எத்தனையோ விஷயங்கள் நமக்காக, நம்முடைய இச்சைக்காக, இந்த அழிய போகிற துன்யாவுக்காக செலவழித்து விட்டோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி வெறும் ஒரு 3 மாதம் அல்லாஹ்வுக்காக வேண்டி, குறிப்பாக ரமலானுக்காக வேண்டி தயாராகுங்கள். அல்லாஹ் அந்த ரமலானின் பரக்கத்தினால் நம்முடைய குடும்பங்களில் விசாலத்தை ஏற்படுத்துவானாக, வருமானங்களில் விசாலத்தை ஏற்படுத்துவானாக, நோய் நொடியற்ற வாழ்க்கையை தருவானாக. அந்த ரமலானில் சிறப்பானவர்களாய் செழிப்பானவர்களாய் அடைந்து அதன் பரக்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரமலானாக அல்லாஹ் ஆக்கி இன்னும் பல ரமலான்கள் அடைகிற தௌஃபீக்கினை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து உயர்ந்த பண்புகளின் உறைவிடமாய் அல்லாஹ் நம் அனைவர்களையும் மாற்றுவானாக. இந்த துஆ செய்தவனாய் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.